அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியேறுகிறது. 20,000 பேரை 15,000 அடிப்படை பதவிகளும் 5,000 விடுபட்ட கேட்கப்படும். அரசாங்கம் உடனடியாக அதை எடுக்க வேண்டும். மின்சார காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். கேங்மென் பணியாளர்கள் 9,613 கள உத்தியோகர்களுக்கு பயிர் மாற்றம் செய்து தரப்பட வேண்டும். மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பகுதி நேர பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மண்டல கூட்டம் என நடைபெறுகிறது. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளை தாண்டி ஒரு புதிய அணுகுமுறையாக 14ஆம் தேதியிட்ட அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மின்சார வாரியக்கூடிய அதிகாரிகளுக்கு குறிப்பாக பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது ஊர் மாற்றம் செய்வதை இனி அரசு செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மின்சார வாரிய நடைமுறைகளுக்கு எதிரான ஒன்றாகும். அரசு இந்த உத்தரவினை அரசாணையை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி எவ்வளோ வேக்கண்ட் டோட்டலாக இருக்குங்க சார்? முன்னாடி பொதுவாக எல்லா பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக 67,000க்கும் மேற்பட்ட காலிகள். கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. ஆட்சியுடைய இறுதிக்கட்ட காலத்தில் போராட்டம் நடக்கும். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகும் 2 நாட்கள் கேங்மென் பணியாளர்களை களவுதியாளருக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். அரசனுடைய கவனத்துக்கு சென்றது. அமைச்சரிடத்தில் பேசணும், மின்சார வாரியத்தில் பேசணும். போராட்டத்தை நிறுத்துவதுதான் சொன்னார்களே தவிர 1 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அந்த 1 மாத காலத்தில் இவர்கள் செய்து தர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். பேருந்து சேக்கிழார் பொதுச் செயலாளர்.